மோடி சொல்லியிருந்தாரு கோல்டு எதுவும் வாங்காதீங்க. சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க 1 சவரன் தங்கம் தருவேன் கல்யாணத்துக்கு. முதல் தடவை டிவில பேசினப்போ டிமானிட்டைசேஷன், 2வது தடவை டிவில பேசினதுக்கு அப்புறம் கோவிட், 3வது தடவை உலகம் முழுக்க ரேட்டு ஓரளவு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சண்டே பேசுறாரு, வெட்னஸ்டே 9% இம்போர்ட் டாக்ஸ் போட்டாங்க இந்தியாவுக்கு மட்டும். எல்லாருக்கும் 8 கிராம் கொடுக்குற அளவுக்கு தங்கம் வந்து கிடையாது. தங்கத்தின் நியாயமான விலை என்ன? இந்த மேலேருந்து அடுத்த மேற்கு வாங்கல. ஒரு வருஷத்துல கோல்டோட ரேட் ஏறிடும். ஐயோ சார், இன்னைக்கு வந்து 16,000 ரூபாய் இருக்கும்போது நான் வாங்கல, அன்னைக்கு 20,000 ஆயிடுச்சுன்னா 4,000 ரூபாய் ஒரு கிராமுக்கு கூடிருச்சு. யார் தருவா? ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்னதான் கொடுத்து ஆக்சிஜன் இதெல்லாம் கொடுத்து அது வென்டிலேட்டர்ல வைக்கலாம், ஆனா டெத் இஸ் உறுதிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு நிகரா ஐஎன்ஆர் வந்து 25% விழுந்திருக்கு. அது யாருமே பேசவே இல்லை. டாலருக்கு நிகரா ஐஎன்ஆர் வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா ஐஎன்ஆர் டாலரா மாத்தி சும்மா வச்சிருந்தீங்கன்னா கூட வளர்ந்துரும். 10 ரூபாய் கிடைச்ச டீ நீ 15 ரூபாய் ஆயிடுச்சு. அதுல ஆல்ரெடி நீங்க லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்கும். என்னடா வழக்கமா சாப்பிட்டா இவ்வளவுதான் வரும், இப்போ கூட வருது. சம்பளம் வந்து அந்த ஸ்பீட்ல வளரல. சோ ஆட்டோமேட்டிக்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, இது ஃபியூச்சர்ல நடக்க போறது முன்கூட்டியே சொல்றேன். திஸ் இஸ் லைக் ப்ரெடிக்ஷன் அண்ட் சிக்னல் ஃபார் அ ஃபியூச்சர் கிராஷோ இல்லை என்ன வேணாலும். அகைன் அதுக்கான சிம்டம்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளா எடுத்துக்கோங்க. ஜூன் 17